காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து ஜனவரி 7ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் குறிப்பாக காரைக்கால் குழுவினர் அறிவித்துள்ளனர். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் எவ்வித அவசர சிகிச்சையும் செய்யப்படுவதில்லை எனவும், சில தினங்களுக்கு முன்பு சிகிச்சைகளுக்காக வந்த இளைஞருக்கு 2 மணி நேரமாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக இளைஞரின் உறவினர் ஒருவர் சிகிச்சையை உடனடியாக தொடங்க வேண்டும் என ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் காரைக்காலுக்கு பலமுறை வந்து சென்ற புதுச்சேரி முதலமைச்சர் ஒருமுறை கூட அரசு மருத்துவமனையை மேம்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். காரைக்காலை சுற்றி இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் விழுதியூர், டிஆர் பட்டினம், நிரவி, வரிச்சிக்குடி, கோட்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் இருக்குது. அம்பகரத்தூரில் எதுவுமே மேம்படுத்தப்படாமல் என்னைக்கு ஆரம்பப்பட்டதோ அதே நிலைப்பாட்டிலே ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை உடனடியாக மேம்படுத்தணும். உடனடியாக முதலமைச்சர் காரைக்கால் மருத்துவமனை ஆய்வு செஞ்சு அடுத்த கட்ட நகர்வுகள் நகர்த்தாத பட்சத்தில் வருகின்ற 7ஆம் தேதி காரைக்கால் போராளிகள் குழு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சி, அனைத்து அமைப்புகள், அனைத்து சமூக ஆர்வலர்கள் தலைமையில் நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒன்று மருத்துவமனை நிரப்பு போராட்டம், சிறை நிரப்பு மாதிரி மருத்துவமனை நிரப்பு போராட்டம், நாங்களே எங்களை காயப்படுத்திட்டு வந்து அட்மிட் ஆகிடுவோம். அப்படி இல்லைன்னா இழுத்து மூடி எங்களுக்கு இந்த மருத்துவமனை வேணான்னு கொண்டு வந்துடுவோம். இது நாங்கள் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சொன்ன ஜிப்மர் இதோ வருது அதோ வருதுன்னு சொன்னாங்க. அந்த கட்டமைப்புகள் இன்னமும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அந்த கட்டிடக்கடையில் உடனடியாக முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு மத்திய அரசு உடனடியாக மாநில ஆளுநர் தலையிட்டு ஜிப்மரை உடனடியாக திறக்கணும்னு கேட்டுக்கிறோம்.